அனைவருக்கும் வணக்கம். தேனி நாடாளுமன்ற சுயேட்சை வேட்பாளர் பிரகாஷ் பேசுகிறேன். ரெண்டு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நம்ம தேனி மாவட்டத்திலேருந்து தேனி மாவட்டம் முழுவதும் இருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாங்க. தோட்ட தொழிலாளியாக கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஒரு 55,000 பேர் போகிறாங்க. குமுளி வழியில் போகிறாங்க, கம்பமேட்டு வழி, போடிமேட்டு, இந்த 3 வழியில் போகிறாங்க. ஸோ இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இதுக்காக 2012 தேயிலை தோட்ட கேரளாவுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்காக நான் நிறையா போராடிட்டுருக்கேன். அதை இந்த நேரத்தில் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று அதிமுக கட்சியை சார்ந்த நண்பர் OPS அவர்களோட பையன் ரவீந்திரநாத் குமார் கம்பத்துக்கு வந்திருந்தார். ஸோ நம்மளுடைய MLA ஜக்கையன் சார் வீட்டுக்கு பின்னாடி தான் என்னுடைய வீடு இருக்குது. ஸோ அவங்க அவர் வரான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நிறைய பெண்கள் கூட்டம் என் வீட்டு பக்கத்தில், அப்புறம் MLA அவருடைய அலுவலகத்தை சுற்றி நிறைய பெண்கள். என்னுடைய அலுவலகம் தனியாக இருக்குது, அதை சுற்றி நிறைய பெண்கள். நான் இந்த நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போய்ட்டுருக்கேன், மக்களை சந்திச்சிட்ருக்கேன், எனக்கு தெரிந்தவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஒரு கிராமம் விடாமல் என்னால் எப்படி போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் போயிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் நான் பார்க்குறேன், ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அவ்வளோ பெண்களுமே கேரளாவுக்கு வேலைக்கு போகிற பெண்கள், கூலி வேலைக்கு போகிறவங்க. நான் தயவு செஞ்சு உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன், கட்சிக்காரங்க கொடுக்குற பணத்துக்காக போகாதீங்க. அருவருப்பாக இருக்கு, பேச முடியல. எல்லாத்துக்கும் தெரியும் இது இவ்வளோ பெண்கள் எதுக்கு வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 500 1000க்கு வர்றாங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் மலை வேலைக்கு போகிறீங்க. 2012 இந்த விஷயத்தை இப்போ 2019 வருஷம், கடந்த 7 வருஷமாக இந்த விஷயத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அந்த விஷயம் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் காவல்துறை சைடு அவ்வளோ எகெயின்ஸ்டாக இருக்குது. 250 ரூபா அல்லது 300 ரூபாக்குள்ளே தான் டெய்லி கூலி வேலைக்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு ஜீப்பில் 28 பேரை நம்மளை அடைச்சி லக்கேஜ் மாதிரி கேரளாவில் போகிறோம். எல்லாமே ஓன் போர்டு கேரளா வண்டி, மலையில் ஏறுது. 3 வழித்தடத்தில் 4500 ஜீப்பு வேன் போகுது. 55,000க்கு மேலே பெண்கள் கூலி வேலைக்கு நம்ம டெய்லி போகிறோம். யார் கழுத்துலையாச்சும் ஒரு போட்டு தங்க கூட இருக்காது. தாலி முதற்கொண்டு மஞ்சள் கயிறில் தான் இருக்கும். உங்கள் சூழல், உங்களுடைய தோற்றம் எல்லாமே இந்த அளவுலேருந்து ஒரு படி கூட மேலே வரலை. இதுதான் உங்கள் கூலி தொழிலாளியாக நம்ம சம்பாதிச்சது மொத்தம். இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன், இதுக்காக நான் போராடுறேன், இதுக்காக அரசிட்ட கொண்டு போகிறேன், நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறேன், இருக்கிற உயர்ந்த அதிகாரி கவனத்துக்கெல்லாம் கொண்டு போகிறேன். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இது வரைக்கும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த இதை நீங்கள் பார்க்கணும். 2007, 2012, 2015 நான் இந்த கூலி தொழிலாளியாக போகிற எங்கள் பகுதியில் உள்ள பெண்களுடைய அவல நிலையை பற்றி ஒரு 240 பக்கத்துக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன். இதுக்காக எந்த ஒரு அரசாங்கமும் எதுவும் பண்ணலை. 10/12/2012 இதிலிருந்து இந்த விஷயத்திலும் நான் தலையிட்டிருக்கேன். கடந்த 7 வருஷமா நான் கேட்குறது, 55,000 பெண்களுக்கு மேலே கூலி தொழிலாளியே போகிறோம், எங்களுக்கு 500 ரூபா சம்பளம் வேணும். எங்களுக்கு எந்த ஒரு பாலியல் தொந்தரவும் இருக்கக்கூடாது. டீ போர்டு வண்டி யூஸ் பண்ணணும், ஓன் போர்டு வண்டி யூஸ் பண்ணக்கூடாது. தொழிலாளிக்கு எல்லாமே பாதுகாப்பு வேணும். எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா வேணும். இப்போ குமுளி வழித்தடம், கம்பமேட்டு வழித்தடம், போடி வழித்தடம், இங்கே எல்லாமே அந்த கில்ஸில் எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா வேணும். அந்த காவல்துறை, வணிகத்துறை, வருவாய்த்துறை, இவங்க எல்லாருமே எங்கள் பெண்கள் கேரளாவுக்குள்ளே போகும்போது யார் யார் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறான்னு முழு கணக்கெடுப்பு இருக்கணும். இதை பாளையத்தில் உள்ள RDO கண்காணிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அரசாங்கத்துக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. உங்களுக்கு சம்பளம் கூட்டணும், நீங்கள் பாதுகாப்பாக வேலைக்கு போயிட்டு வரணும், நீங்கள் போகிற வெஹிக்கிளில் குறிப்பிட்ட அளவு தான் ஆளை ஏற்றணும், அதுவும் டீ போர்டாக இருக்கணும், அந்த வண்டி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். அங்கங்கே போகிறோம், நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகுது என்ன எதுவுமே தெரியாது. இந்த வண்டிக்கு கண்காணிப்பு வேணும்னு சொல்லி இதை 2012 இது என்னுடைய மொத்த ஆய்வு கட்டுரை இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். இதில் கேரளா என்ன பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியணும். 14 பிப்ரவரி 2014
நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எனக்கு அனுப்பின லெட்டர் இது. இது வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க, கேரளா டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. கேரளா டிஜிபிலேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த விசாரணைக்கு நான் போயிருந்தேன். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லை, எந்த ஒரு மேலதிகாரி எதுவும் பண்ணலை. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இதில் என்ன பெரியதுன்னா, டிஎஸ்பி கண்ணன் சொல்லி ஒரு சார் இங்கே பாளையத்தில் இருந்தாங்க, அவங்க என்னை விசாரிக்க கூப்பிட்டுருந்தாங்க. நான் விசாரணையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் 18 தடவை பேசிட்டு இருந்தார் ஃபோனில். அதை கூட நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினேன். விசாரணை அதிகாரி விசாரணை பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி. நான் இந்த இடத்துல இந்த நேரம் இந்த தேர்தல் சமயத்தில் இதை பதிவு பண்ணதுக்கு ஒரு காரணம், ஒரு ஏடிஎம்கே கட்சிக்காரங்க அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளரோ இல்லது ஒரு முக்கிய பிரதிநிதி வரும்போது ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் எல்லாமே இந்த வேலைக்கு போகிற கூலி வேலைக்கு போகிற தோட்ட தொழிலாளி பெண்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் வாழ்வாதாரம் எதுவுமே மாறலை, உங்கள் பொருளாதாரம் கூடலை, உங்கள் கழுத்தில் இருக்கிறது எல்லாமே மஞ்சக்கயிறு மட்டும்தான், ஒரு பொட்டு நகை கூட இல்லை, உங்களுக்கு நல்ல சாரி கூட கிடையாது. நான் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்ல, அதில் போகிற மெஜாரிட்டி பீப்புள் மற்றவங்களாம் ஓரளவு ஆச்சல் எக்கனாமிக்கலாக இருந்திருப்பாங்க. உங்களை தான் இந்த அரசாங்கத்தில் உள்ள இந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சியை சார்ந்தவங்க உங்களை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு மலை வேலைக்கு போனால் 250 300 இங்கே இவங்க கொடுக்குறாங்க 500 1000 ரூபான்னு சொல்லி நீங்கள் இதுக்காக போகிறீங்க. உங்கள் கூட்டத்தை நான் பார்க்குறேன், எனக்கு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நடக்கிறதெல்லாம் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு பின்னாடி இருக்குது ஒரு பெரிய கூட்டம். நேற்று ஈவினிங் ஃபுல்லாக இருந்தது, நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். பணம் டிஸ்ட்ரிபியூட்டதையும் பார்த்தேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்க தானே முடியும். ஈவினிங் ஒரு 7 மணி போல் அந்த வேட்பாளர் வந்துட்டு போன பிறகு நல்ல கூட்டம். எல்லாத்துக்கும் தெரியும், கம்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பணம் யார் கொடுக்குறான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னே இந்த எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷனை சிறப்பு பார்வையாளராக இருக்கிற ஒரு அப்சர்வர் வண்டி வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு போகுது. இது எப்படி முரண்பாடாக இருக்குது? பணம் எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, பணம் இப்படி கூட கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷனால் இது ஒன்றும் பண்ண முடியல, சுப்ரீம் கோர்ட்டில் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, எங்களால் பணத்தை ஒன்றும் தடை பண்ண முடியல அப்படின்னு. எனக்கு எலெக்ஷன் கமிஷன் என்னவும் பண்ணிட்டு போட்டோம், கவர்மெண்ட் என்னவும் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நான் இந்த தோட்ட தொழிலாளியை சார்ந்த எங்கள் பெண்கள்கிட்ட தலை வணங்கி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த காசுக்காக யாரும் போகாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்கள் அடிப்படை பொருளாதார வாழ்வாதாரத்துக்காக என்னால் முடிந்த ஒரு சட்ட அறிவை வச்சுக்கிட்டு நான் போராடுறேன். இதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. உதாரணம் மட்டும் ஒன்று சொல்கிறேன், இதில் பாலியல் கொடுமை அதிகமாக இருக்குது, இதனால் சில பேருக்கு எய்ட்ஸ் இருக்குது, அப்படி சில பேருக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு உத்தமபாளையத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆய்வாளர் அவங்க வந்து அம்மாப்பட்டியில் ஒரு வண்டியை மடக்கி விசாரிக்கிறாங்க. இந்த வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு வண்டியை மடக்கி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது எப்படி கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்கல, உனக்கு என்ன எய்ட்ஸ் இருக்கா, கம்பத்தில் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. அப்போ எப்படின்னா, என்னுடைய சமூக அக்கறை, என்னுடைய பெண்கள் சார்ந்த பாதுகாப்புக்கு நான் முன்வைக்கிற கருத்தை விசாரிக்கக்கூடிய அதிகாரி எப்படி மாற்றி எனக்கு அனுப்புறாங்க பாருங்க. ஏன்னா உனக்கு என்ன எய்ட்ஸ் இருக்கான்னா அந்த பெண்மணி என்ன நினைப்பாங்க, எவன்டா சொன்னதுன்னு தானே வருவாங்க. இப்போ விசாரணை லெவலில் இவ்வளோ தான். 2012 இந்த விஷயத்தை எடுத்துட்டு இருக்கேன். 2015 முழுசாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் உள்ள உயர்ந்த அதிகாரி ஜனாதிபதியிலேருந்து கீழ்மட்ட ஊழியர் விஓ வரைக்கும் இந்த அறிக்கையை நான் கொடுத்துருக்கேன். யாராலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் கேரளா கவர்மெண்ட்டு இதை சிறப்பாக விசாரணை பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு நல்லாவே பண்ணாங்க. நீங்கள் சொல்கிற அலிகேஷன்லாம் உண்மையாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இதுக்குள்ளே வருது, ஸோ நீங்கள் அலிகேஷன் இவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னு என்னை என்கொயரி பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. உங்கள் வாழ்வாதாரம் எதுவுமே கூடலை. ஆனால் உங்களை ஒரு அரசியல் கட்சி எப்படி பயன்படுத்துறது பாருங்கள். நீங்கள் 250 ரூபா 300 ரூபாக்குள்ளே 2 வடை ஒரு டீ, காலையில் 6லேருந்து 6:30க்குள்ளே மலையில் வேலைக்கு போயிடுவீங்க, திருப்பி 3-4 மணிக்குள்ளே வருவீங்க. திருப்பி வந்து உங்கள் அடுப்படியில் அரிசி வேகணும், உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்றுக்காக தானே இதை நீங்கள் பண்ணுறீங்க. பிள்ளை படிக்க வைக்கணும், இல்லைன்னா கல்லூரி சேர்க்கணும், என் பொம்பை பிள்ளையும் நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கணும். இதுக்காக இந்த 200-300 சம்பளத்துக்கு போகணும். இதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது இல்லை. ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு எலெக்ஷன் தேர்தலில் எவனோ கொடுக்குற பிச்சை காசுக்கு மட்டும் ஏன் நம்ம போகணும்? என்னால் இது ஜீர்ணிக்க முடியல. இந்த நேரத்தில் நான் வந்து இதை பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமாக வருது. என்னுடைய கோபத்தை நான் இப்படித்தான் வெளிப்படுத்த முடியும், வேற வழி இல்லை எனக்கு.
என்ன நினைக்கிறீங்க? தலைவணங்கி உங்களை கேட்டுக்கிறேன். எந்த கட்சிக்காரன் கூப்பிட்டாலும், காங்கிரஸ் கூப்பிட்டாலும், திமுக கூப்பிட்டாலும், ஏடிஎம்கே கூப்பிட்டாலும், அம்மா முன்னேற்ற கழகம், எந்த கட்சி கூப்பிட்டாலும் எவன் கொடுக்குற காசுக்கும் போகாது. அந்த வீட்டில் அந்த தொழிலாளியாக இருக்கிற அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், கல்லூரி போகக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், பட்டதாரி இளைஞர்களாக இருக்கலாம். உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா இப்படி கிளம்பி போனார், உங்கள் அம்மா கிளம்பி போனோம்னா வீட்டில் சாப்பிடாதீங்க, இப்படி போகாதீங்கன்னு நீங்கள் தான் அவங்கள நிப்பாட்டணும். உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. உங்களுக்காக தான் இந்த பதிவை நான் அனுப்புகிறேன். இந்த எலெக்ஷனில் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் கூட போங்க. ஆனால் என்னுடைய கொள்கை, என்னுடைய இந்த சமூகத்துக்கு மேலே வைக்கிற அக்கறைக்கு நான் என்னைக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேன். இதெல்லாம் என் வீட்டை சுற்றி, என் அலுவலகத்தை சுற்றியே இது மட்டும் இவ்வளோ நான் பார்க்குறேன். நேற்று இரவு பார்த்தது, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. இந்த மக்களுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கெல்லாம். அந்த 500 ரூபாக்காக, அந்த 500 ரூபா வாங்கி நம்ம ஒன்றும் வீடு கட்ட மாட்டோம். இல்லை அந்த 500 ரூபா வச்சு என் பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கி கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன். இல்லை கல்லூரி ஃபீஸெல்லாம் அவ்வளோ 500 ரூபாவில் கட்டி முடிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த காசு? ஒரு நாள் செலவு தானே உங்களுக்கு. 5 வருடத்துக்கு ஒரு தடவை வருது ஒரு தேர்தல். சரியாக பயன்படுத்துங்க. நல்ல அளவில் பாருங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ இளைஞர்கள் சுயேட்சையாக நிற்கிறான். நான் சொந்த வீட்டிலேருந்து ஒத்தி வீட்டுக்கு வந்தேன், ஒத்தி வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். எலெக்ஷனில் நின்று, இது என்னுடைய 4வது எலெக்ஷன். அடுத்து நான் எந்த லெவல்னு எனக்கு தேவையில்லை. பட் அதை பற்றி எனக்கு துளி கூட அக்கறை இல்லை. ஏன்னா கல்லூரியில் பார்த்த, பள்ளியில் பார்த்த சிறந்த ஆசிரியர்களுடைய பதிவு, அவங்க என்னை தயார்படுத்தின அந்த விதை தான் நான் இன்னைக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுடைய எனக்கு இருக்கிற இந்த அக்கறையை கூட கொச்சப்படுத்துகிற மாதிரி 5 ஆண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணுற செயல் இருக்கு. எந்த கட்சிக்காரன் கூப்பிட்டாலும் போகாது. அந்த காசு நமக்கு வேணாம். எலெக்ஷன் கமிஷனே சுப்ரீம் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் எங்களால் முடிந்த அளவு எங்களால் பண்ண முடியல, எங்களால் தடை செய்ய முடியல அப்படின்னு. ஆனால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞன்ட்டையும் சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்மணிகிட்டையும் சொல்கிறேன், உங்கள் அப்பா அப்படி போனார் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்படி போனாங்கன்னா நீங்கள் வீட்டில் சாப்பிடாது. அவங்கள எதிர்த்து நீங்கள் உண்ணாவிரத போராட்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். ஒரு கட்சியில் நல்ல தொண்டன் இருப்பான், அந்த தொண்டனுக்கு இந்த விஷயம் பொருந்தாது. நான் அவங்கள சொல்லவே இல்லை. அது எந்த கட்சியை சார்ந்த தொண்டனாக இருந்தாலும் அவர் கொள்கை சார்ந்து அந்த தலைவனை விரும்பி பின்னாடி போகக்கூடிய அந்த தொண்டனுக்கு நான் சொல்கிற கருத்தெல்லாம் பொருந்தாது. நான் சொல்கிறதெல்லாம் ஏலத்தோட்டத்துக்கு வேலைக்கு போகிற எங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த காசுக்காக போகாதீங்க. அது இந்த மாதிரி நேரத்தில் சிறந்த வேட்பாளர் யாருன்னு காட்ட வேண்டிய நேரத்தில் ஒரு பல்க்கு கூட்டத்தை உங்களை நிப்பாட்டி மொத்தத்தையும் மயக்கி இவங்கெல்லாம் எப்படி இது பண்ண முடியுதுன்னு தெரியல. நீங்கள் 250 ரூபா 300 ரூபாக்கு அந்த அமௌண்ட்டை வச்சே நம்ம வாங்குறோம். 5 ஆண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து உங்களை இது நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டிட்டு நீங்கள் சட்டியை தூக்கிட்டு நிற்கிறீங்க, அந்த வேட்பாளர் உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. இது எப்படி இருக்குது? எவ்வளோ பெரிய கோமாளித்தனத்தை நடு ரோட்டில், நடு வீதியில் மொத்த தமிழினம்னு சொல்லிட்டு இருக்க பெருமையில் இதுதான் தமிழினமா? இனிமேல் இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்த்தேன், இல்லை இந்த மாதிரி விஷயம் என் கண்ணுக்கு பட்டதுதான், கண்டிப்பாக நான் உங்களை எதிர்த்து தான் இனிமேல் போராடுவேன். இதை நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவேன். இவங்க எல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கினாங்க அப்படின்னு என்னுடைய மொத்த ஆய்வையும் எடுத்து நீதிமன்றத்தில் போடுவேன். ஓட்டு போட இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு போராடுவேன். நான் எனக்கு அவ்வளோ ஆத்திரம். என்னுடைய ஆத்திரத்தை இப்படி தான் என்னால் பண்ண முடியுது. எனக்கு வேற வழி இல்லை. நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர், சுயேட்சையாக நிற்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியும்? என்னுடைய அக்கறை இங்க ஒட்டுமொத்த வேட்பாளருக்கு எவனுக்கும் கிடையாது. இதை வன்மையா ஆணித்தனமா சொல்றேன். ஏன்னா என்னுடைய போராட்டம் இது. சுயேட்சை வேட்பாளர் பல பேர் இந்த தொகுதியில எல்லா பகுதியிலும் சிறந்த நபர்கள் நிற்கிறாங்க. சுயநலத்துக்காகவும் பேரு வெளியே வரணுங்கிறதுக்காக அங்கங்க சில பேர் நிற்கிறாங்க. அது உண்மைதான், மாற்று கருத்தே கிடையாது. நீங்க தேடி பாருங்க, கன்னியாகுமரியிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் 40 தொகுதியில படித்த குடும்பத்துல யாருக்கும் சப்போர்ட் இருக்காது. ஆனா அவங்களெல்லாம் மீறி அந்த வேட்பாளர் அந்த இடத்துல நிற்பான். அவனுக்கு நீங்க 1 ஓட்டு 2 ஓட்டு தான் போடுவீங்க. அவன் மறுபடியும் நிற்பான். பேர் வெளியே தெரியணுங்கிறதுக்காக இல்லை. அவனை ஏதோ ஒரு ஆசிரியர் உருவாக்கி அனுப்பியிருப்பார். அதுதான் நானும் மாதிரி, என்ன மாதிரியும் எத்தனை இருக்கிறாங்க.
எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் காலை பிடிக்கிறேன், நீங்கள் போகாதீங்க. உங்களை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. 100% வாக்காளர்களில் யாரோ 1% பேர் போட்ட ஓட்டுனால 99% ஒருத்தர் அதிகாரத்தோடு ஆட்சி பண்ணுற கேவலமான தமிழ்நாடு இது. தமிழ் உரிமை, தமிழ் நாகரிகம், உலகத்துக்கு பண்பாடு சொல்லிடுச்சுன்னு இதில் காட்ட தெரியாத நம்ம வெளியே பேசவே கூடாது. நீங்களும் நான் இனிமேல் எந்த கட்சிக்காரன் கூப்பிட்டாலும் பணத்துக்காக ஒரு கூட்டம் போச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தை கணக்கெடுத்து தனித்தனியா யார் அந்த பெண் யார் அந்த ஆண் அப்படின்னு தனித்தனியா நான் என்னுடைய மொத்த சட்ட அறிவையை அதில் பயன்படுத்தி நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டுவேன். இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு நான் நிப்பாட்டுவேன். அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நான் போராடுவேன். இனிமேல் என்னுடைய போராட்டம் அதுவாக இருக்கணும்னா அதுவாகவே இருந்துட்டு போகுது. உங்களை தன வணங்கி கேட்டுக்கிறேன், இதுவே இறுதியாக இருக்கும். அடுத்து ஒரு திமுக காங்கிரஸ் கூட்டணி வரும், உங்களை தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி வரும், உங்களை தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து டிடி தினகரன் அவருடைய கட்சி வரும், உங்களை தான் பயன்படுத்துவாங்க. உங்களை கடைசி வரைக்கும் அப்படியே 200 ரூபா 300 ரூபா சம்பளத்துக்கே வச்சிருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் உங்களுக்கு 1000 ரூபா போட்டு ஒரு கூட்டத்தை காட்டுவாங்க. எப்படி இது முடியுது? நீங்க தான் பூஜா தூக்கிட்டு நிக்கிறீங்க, நீங்க தான் சட்டியை தூக்கிட்டு நிக்கிறீங்க, நீங்க தான் மாலையை போடுறீங்க, நீங்க தான் ஆரத்தி எடுக்கிறீங்க. ஒரு நல்ல கட்சி தொண்டன் அவனுடைய உணர்வை காட்ட மாட்டான். உங்க கழுத்துல நீங்க போட்டிருக்க சாரி விலை மதிப்பு கிடையாது, சாதாரணது. உங்க கழுத்துல இருக்கிற மஞ்சள் வெறும் கயறு, உங்க காதுல கம்மல் எதுவுமே கிடையாது. ஒரு பொட்டு தங்கம் கூட உங்க உடம்புல இல்லை. உங்களுடைய வாழ்வாதாரத்தோடைய மொத்த அடையாளம் அது. இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தெல்லாம் கூட்டி வயதான எவ்வளவு பெரியவங்க அங்க வந்து நிக்கிறாங்க. வேதனையா இருக்கு. ஒரு தேர்தலை இப்படி இதை விட அசிங்கப்படுத்தணும்னு தேவை கிடையாது. அந்த கூட்டத்தில் வர்ற அத்தனை பெரியவங்களோட வீட்டில் இருக்கிற இளைஞர்களையும் பள்ளிக்கு போகக்கூடிய கல்லூரி போகக்கூடிய அனைத்து மாணவர்கள்ட்டையும் நான் தலை வணங்கி கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில இருந்து யாராச்சும் இப்படி போனாங்கன்னா தடுத்து நிப்பாட்டுங்க. உங்களுக்காண்டி தான் போவாங்க, அவங்களுக்கு என்ன அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் தடுத்து நிப்பாட்டுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உண்ணாவிரதம் இருங்க. உங்கள் அப்பாவோ அம்மாவோ போக வேணாம்னு சொல்லி நீங்கள் சொன்னாதான் தீர்வு. என்னால் இப்படி உணர்ச்சியாக பேச முடியும், என்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முடியும், ஆனால் தடுக்க முடியாது. நீங்கள் தான் பண்ணணும். என்னுடைய பேச்சில் தவறுன்னு தான் மன்னிச்சுக்காங்க, ஆனால் இது என்னுடைய சமூக அக்கறை. மறுபடியும் நினைவுபடுத்துறேன். இனிமேல் காசுக்காக ஒரு கூட்டம் கூடிச்சு அப்படின்னா அதை நான் பார்த்தேன் அப்படின்னா அதை நான் கண்காணிப்பேன். கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்பாட்டேன். உங்களுக்கு உரிமை கிடைக்கணும்னு நினச்சி தான் போராடுறேன். ஆனால் இப்படி ஒரு தவறு நடக்கும்போது அதையும் எதுக்க தான் செய்யும். இரண்டாவதாக ஒரு தகவலை உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பெரியகுளத்தோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கதிர் காமு எம்எஸ் அவரை பற்றி ஒரு தகவல் வந்தது. ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய வேட்பாளர் மீது பெண் பாலியல் புகார்னு அப்படின்னு எல்லா பேப்பர்லேயும் வந்திருந்தது. ஆபாச வீடியோ வெளியானதாக பரபரப்புன்னு சொல்லி தினத்தந்தியில் 13வது பக்கத்தில் போட்டிருக்காங்க. அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு. போலீஸ் தேனி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த வேட்பாளரை பற்றின ஒரு கருத்து, ஒரு மதிப்பீடு அவருக்கு நான் எழுதின லெட்டர் இது. 19/3/2017 அப்போ தான் இந்த இது அனுப்பியிருந்தேன். அவர் எம்எல்ஏ ஆன பிறகு எனக்கு அவருக்கு எந்த தொடர்பு கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவர் காணாவழக்கில் டீனாக வேலை பார்த்தாரு. அப்போ எனக்கு பழக்கம். ஒரு வழக்கறிஞர் முறையில் எனக்கு அவர் பழக்கம். அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு பழக்கம். அவர்கிட்ட அதிகப்படியாக நான் உதவி கேட்டது தேனி காணாவழக்கில் யாராச்சும் சேர்க்கும்போது ஆபத்தான நிலையில் யாரோ ஒரு நபர் இருக்கும்போது அவங்க நல்லா பார்த்துக்காங்க. யாரும் இல்லாதவங்க, கேரளா கீழே மலை அடிவாரத்துலேருந்து வர்றாங்க, லோயர் காம்லேருந்து வர்றாங்க, வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறுவை சிகிச்சைக்காக உதவிக்காக பேசியிருக்கேன். அதை தவிர அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. வேறு எந்த ஒரு உதவியும் நான் அவர்கிட்ட கேட்டதில்லை. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய ஆதரவு கேட்டார். அதெல்லாம் ஒரு பக்கம். நான் தேயிலை தோட்ட பெண்களோட நிலைமையை பற்றி பேசினேன். அதில் ஒரு பையன், ஒரு அம்மா மலை வேலைக்கு போகிறாங்க.
அப்பா கிடையாது, பையன் பேர் ஜீவானந்தம், கம்பத்தை சார்ந்த ஒரு பையன். அந்த பையன் ரேடியாலஜின்னு ஒரு படிப்பு படிச்சிருக்கான். தேனி காணாவிளக்கில் ரேடியாலஜி சார்ந்த படிப்பு சார்ந்த ஒரு இதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த பையன் போகிறான். அப்போது யாராச்சும் ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. இப்படி மலை வேலைக்கு போகிற பெண்கள் சார்ந்து சில பிரச்சனைக்கு நான் தலையிடுறதுனால அந்த பையன் என்னை கேட்டு வந்திருக்கான். என்கிட்ட வந்து கேட்குறான், சார் இப்படி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுங்க. அப்போது வந்து டாக்டர் கதிர்காமும் பெரிய குளத்தோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் நம்பரை கொடுத்து நீ அவர் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்காருன்னு அங்கே போய் பாருப்பா. அவர் வந்து ஏற்கனவே அங்கே டீனாக இருந்தவர், அது தனியார் நிறுவனத்துக்கு உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். இதுதான் ஃபேக்ட். இந்த பையன் அவருக்கு ஃபோன் பண்ணுறான் காலையில் ஒரு 9 மணி போல். அந்த பையனை எந்த வார்த்தையிலலாம் கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது அந்த வார்த்தையிலலாம் திட்டுறாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காம். அடுத்த நிமிஷம் எனக்கும் ஃபோனை போட்டார். ஃபோனை போட்டு நீ என்ன அவ்வளோ பிடிங்கியா, அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன வார்த்தை இருக்கோ அதெல்லாம் போகுது. நான் எதுவுமே பேசாமல் வைக்கிறேன். அவர் அதுக்கு அடுத்து அப்படி பேசுனதுக்கு அடுத்து நான் எழுதுன லெட்டர் இதான் இது. இதை வந்து 23/3/2017 அனுப்புகிறேன். முதல்வருக்கு அனுப்பியிருக்கேன், சபாநாயகருக்கு அனுப்பியிருக்கேன், குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன். எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன்னா அவர் ஃபோனில் எப்படி என்ன பேசியிருப்பாருன்னு பார்த்துக்காங்க. எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் அப்படி கிடையாது. ஒரு நல்ல மருத்துவராக இருந்தார். அவர் எம்எல்ஏ ஆன பிறகு டோட்டலாக மாறிட்டார். அவர் கேட்ட கேள்வி எனக்கு என்ன ஞாபகத்து இருக்கு, உங்களுக்கெல்லாம் சேவை செய்ய தான் நான் வந்திருக்கேனாடா அப்படின்னாரு. அப்புறம் இந்த லெட்டரை நான் அனுப்பியிருந்தேன் எல்லாத்துக்கும். நான் இதில் என்ன அனுப்பியிருந்தேன்னா அவர் பேசினதெல்லாம் அப்படியே ரெக்கார்டாக எழுதியிருக்கேன். எழுதி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். தேனி அள்ளிநகரம் போலீஸ் இதை விசாரித்தாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கம்பம் சவுத்து போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் எதுவுமே பண்ணலை. அதிமுக அரசு ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க எஃப்ஐஆர் எதுவுமே பண்ணலை. இது இன்ன வரைக்கும் பெண்டிங்காக இருக்குது. நான் விசாரணைக்கு போயிட்டுருக்கேன், அவர் எதுவும் விசாரணைக்கு வரல. இதில் அவருக்கு நான் சவாலாக விட்டுருந்தேன் நிறையா. நான் என் பகுதியிலேருந்து ஒரு 10 பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் அனுப்புகிறேன். அவங்களுக்கு நீங்கள் நீட் கோச்சிங், நீங்கள் தான் எம்எல்ஏ இருக்கீங்களே, பெரிய ஆளாக இருக்கீங்களே, நான் பெரிய குளத்துலேருந்தே அரசாங்க பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களை ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து தர்றேன். அவங்கள எங்கள் நீட்டுக்கு பாஸ் பண்ண வச்சு பாருங்கள் காமிங்கன்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் ஒரு 10 பேரை பெரிய குளத்துலேருந்து எனக்கு கொடுங்க பட்டதாரிகளை, 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் ஐஏஎஸ்க்கு அவனை ஆக்கி காமிக்கிறேன்னு இந்த மாதிரியெல்லாம் சவால் விட்டுருந்தேன். ஏன்னா உனக்கு வேலை செய்ய தான் நான் வந்திருக்கேன், நான் எம்எல்ஏக்கு. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் தொகுதி பெரியகுளம் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய பெரியகுளம் வாக்காளர்கள் உள்ள மொத்த பொதுமக்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் இன்னும் வேலை செய்ய வரல அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். ஸோ நீங்கள் இவரை வந்து மறுபடியும் தேர்ந்தெடுத்துறாரு. தகுதி இல்லாத ஒரு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மறுபடியும் நிற்கதாக கேள்விப்பட்டேன். இந்த டயத்தில் அவரை பற்றி நான் இங்கே நாடாளுமன்றத்துக்கு நிற்கும்போது இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு வந்து நான் வேற எதுவும் சொல்லதுக்கு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வரும்போது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நபர் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர் அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது. மறுபடியும் அவரை தேர்ந்தெடுத்துறாரு. நல்ல சுயேட்சை வேட்பாளர் அந்த இடைத்தேர்தலில் நிற்பாங்க. அவங்க யாருமே நீங்களே பாருங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, எந்த கட்சிக்கு போடாது. ஸோ இந்த கதிர்காமும் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து காவல்துறைக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. ஒன்று, நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ஊழியராக இருந்தீங்க, அதிமுக கட்சியை சார்ந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஊழியராக இருந்தீங்க. இந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் எலெக்ஷன் கட்டுப்பாட்டுக்கு போயிடுறீங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் மறுபடியும் அந்த அதிமுக அரசாங்கத்துக்கு இன்னும் 1 இயர் டைம் இருக்கனால அவங்களுக்கு பணி செய்ய நீங்கள் போயிடுவீங்க. இந்த 1.5 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறனால உங்களுக்கு
உயர்ந்த அதிகாரம் இந்த நேரத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இது உண்மையா பொய்யான்னு மக்களுக்கு வெளிக்காட்டுங்க. இது இந்த பாலியல் சம்பவம் உண்மையா பொய்யான்னு வெளிக்காட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச நல்ல நல்ல போலீஸ் ஆஃபீஸர் நம்ம தேனியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இதுதான் சான்ஸ். நேர்மையாக சரியாக வேலை செய்யறதுக்கு இதுதான் சான்ஸ். நல்ல தேனி இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய பெரியகுளம் வாக்காளர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன், கதிர்காம் சாருக்கு ஓட்டு போடாது. அவர் டாக்டராகவே இருந்திருக்கலாம், அவரை தெரியாதனமாக எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. அதுக்கடுத்து அவர் எம்எல்ஏவும் இல்லை, டாக்டராகவும் இல்லை, அப்படி ஆகிட்டார். ஸோ அதனால் அவருக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. அங்கே இருக்கிற சுயேட்சை வேட்பாளர் சிறந்த நபர்கள் இருந்தால் ஓட்டு போடுங்க. தீர்ப்பை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த பதிவு நான் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை அலுவலகம், நீங்கள் இதை நேர்மையாக விசாரிங்க. இது உண்மையாக பொய்யான்னு வெளிக்கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை, ஃப்ரீடமாக தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்னென்னாலும் செய்யலாம். ஸோ இதை பண்ணுங்கள். தாழ்மையாக கேட்டுக்கிறேன். மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஒருத்தர் மேலே அலிகேஷன் பண்ணும்போது இந்த நேரத்தில் அதை தெளிவுபடுத்த முதல் விஷயமாக சொன்னது, கேரளாவுக்கு மலை வேலைக்கு போகிற எங்கள் பெண்களை ஒரு கட்சிக்காரர் 5 ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாரு. ஒன்று. இரண்டாவது, உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பையன், படித்த ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வேலைக்காக தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்காக போகும்போது நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏவை தொடர்பு கொள்ளும்போது அவர் பண்ணுற விஷயம் இது. இது எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ முரண்பாடாக இருக்கு பாருங்கள். 5 ஆண்டுக்கு ஒரு தடவை உங்களை சந்திக்கிறார். அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ தெருவெல்லாம் பரபரப்பாக இருக்கு. ஓட்டு கேட்டு தானே வரீங்க, இல்லை ஒலிம்பிக்கில் ஒன்றும் அவார்டு வாங்கிட்டு வரல, இல்லை, அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கட்சி கூடி காசு தண்ணியை போட்டு வர்றாங்க. எல்லாமே இந்த கேரளாவுக்கு மலை வேலைக்கு போகிற பெண்கள் கூட்டம் தான். நல்ல கட்சி தொண்டர்கள் யாரும் அங்கே கண்ணுக்கே படலை. அவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. நல்லா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் கூட்டத்தை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. இரண்டாவது, உங்கள் குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தன் உதவி கேட்டால் கூட அவனுக்கு இப்படி ஒரு சூழல் வருது. இப்படிப்பட்டவங்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. 99% மொத்த ஓட்டில் ஒரு தலைவன் உருவாகலை. 100%, 1% ஓட்டை வச்சு 99% மக்களையும் ஒருத்தர் ஆட்சி பண்ணுறார். அதுக்கு சிறந்த உதாரணமே நம்ம தமிழ்நாடு தான். எல்லாத்துக்கும் நம்ம தான் உதாரணம், இதுக்கும் நம்ம தான் உதாரணம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும், அது உங்கள் முடிவு. பெரியகுளம் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களையும் தலைவணங்கி கேட்டுக்கிறேன், சிறந்த நபர்களே தேர்ந்தெடுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் எப்படினாலும் இதை எடுத்துக்க. என்னுடைய ஆதங்கமான பேச்சு உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். நன்றி.